கீழே பார்த்து வேட்டில் எடுத்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சாக்கடை 50 கிலோ செலவு பண்ணி கட்டி எந்த அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம நிற்கிறது வந்து நடுத்தரு கீழ்ப்புறம், அது சிறுவர் பள்ளிக்கூடம் தொடக்கப்பள்ளி 1லேருந்து 8வது வரை உள்ள பள்ளிக்கூடத்தில் நிலையை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆராயிரம் சமூக நல சார்பாகவும் இந்த ரோட்டரி கிளப்பு சார்பாகவும் இந்த இப்போ ஆய்வு பண்ண வந்ததை நினச்சி பார்க்கும்போது இங்கே உள்ள சாக்கடை அங்கேருந்து வருது. ஆனால் சாக்கடை எந்த தூர்வாரப்படவில்லை, எதுவுமே செய்யலை. அந்த தூர்வாரப்படாத காரணத்தினால் இந்த தண்ணி சாக்கடை தண்ணி அந்த ஸ்கூலுக்குள்ளே இறங்குது. இந்த ஸ்கூலுக்குள்ளே இறங்கும் போது அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இல்லாமல் இது வந்து பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கும் இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை ஏன் வந்து சுத்தம் பண்ணி தினமும் ஒரு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தூர்வாரி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இதை கண்டிப்பாக நமது பேரூராட்சி சுகாதாரத்துறை ஆய்வாளர் அவர்கள் கண்டிப்பாக இதை வந்து கனிவுடன் பரிசீலித்து உடனே இதை சுத்தம் பண்ணி கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையான கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாயிர் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க? சொன்னி கோரிக்கை வச்சு நிறைய கோரிக்கைகள் வச்சாச்சு. இந்த பஞ்சாயத்து போர்ட்லேயும் சொல்லியாச்சு, வந்தவங்ககிட்டையும் சொல்லியாச்சு. இந்த மாதிரி இப்போ இந்த மழை சீசனில் மழை பெஞ்சது ஸ்கூலில் அவ்வளோ தண்ணி. ஆனால் பின்னால் இருக்கிற வீடுகள்லாம் இடிச்சு மண்ணெல்லாம் போட்ட கொஞ்சோண்டு இந்த தண்ணி வெளியாகிறதுக்கு பாதை இருக்குது. மண் போட்டதுனால அந்த போகிற பாதையும் அடைப்பட்டுருச்சு. அன்றைக்கி சுதந்திர அன்றைக்கி தான் மேடம்லாம் சேர்ந்து அவங்களுடைய சொந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து நோண்டி விட்டாங்க. அவருடைய மேடத்துடைய சொந்தம், அவருடைய மகன் அவங்க மேடமை ட்ராப் பண்ண வந்தாங்க. அவங்க மேடம் மகன்லாம் வந்து நோண்டி விட்டு தண்ணியை போக வச்சாங்க. அவங்களாம் முடிஞ்சதை செஞ்சாங்க. பஞ்சாயத்து பண்ணி ஆள் கூப்பிட்டோம், வந்து செஞ்சாங்க. செஞ்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இது வந்து தண்ணி ஓடக்கூடிய வாய்க்கால் சரியாக இல்லை. சரியா மண் வந்து எத்தனை அடிக்கு போட்டாங்கன்னு தெரியல. இப்போ ஆக்சுவலாக மேலே வந்து ஒரு 1 அடி தான் இருக்குது. அவ்வளோ மண் ஆக்கிரமிச்சிச்சு. மண் உள்ள மண் ஆக்கிரமிச்சிச்சு. அதை ஒன்று அவங்க எடுக்கலை. ரெண்டாவது சுகாதாரம் இந்த சத்துணவு கூட அங்கே இருக்குது. இந்த சத்துணவு இடத்துல வந்து வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலை மூட சொல்லி பல தடவை சொல்லியாச்சு. மூட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர்ட்டு சொல்லியாச்சு. கோரிக்கையும் வச்சாச்சு, நிறைய வச்சாச்சு. அந்த கல் போட மாட்டேங்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக கனிவுடன் நம்ம வந்து பரிசீலிக்க மாவட்ட ஆட்சியருக்கும் நம்ம உதவி ஆட்சியருக்கும் நம்ம கோரிக்கை வைப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி பேரூராட்சி இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நமக்கு சமூக சார்பாக தெரு மக்கள் சார்பாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். மரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணணும். எங்கிட்ட போடவே கூடாது. இந்த மரத்தை சுத்தம் பண்ணி கொடுத்தாதான் எத்தனை கோடி பண்ணாங்க. பஞ்சாயத்துடைய வண்டியோட அவங்க எடுக்காம சுத்தம் பண்ணல. 50 லட்சம் ரூபாய் செஞ்சாங்க. அந்த குளத்தை அரசியல்வாதிகள் செஞ்சதெல்லாம் மிச்சமா என்னன்னு தெரியல. 50 லட்சம் ரூபாய்க்கு முழுமையா போனுச்சுன்னு தெரியல. கட்டி 1 வருஷத்துலயே வந்து கல்லெல்லாம் சரியா இருந்துச்சு. நம்ம எல்லாம் வரி கட்டுறாங்க. குளத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க, மலையில வந்து குப்பைகள் அவ்வளோ மேலே ஆக்கிரமிச்சிருக்கு. நம்ம வந்து எவ்வளோ பஞ்சாயத்துல சொன்னோம். என்ன சொன்னோம்னா அந்த குப்பையை எடுங்க. வெயில் காலத்தில் வந்து குப்பை தரைக்கு போச்சுன்னா திருப்பி நாசப்படாமல் போயிடும். இந்த வெயில் அடிக்கிறது வந்து குப்பையை அகற்றணும்னு சொன்னால் ஒருத்தர் யாரும் கண்டிப்பாக நம்ம வந்து சமூக நல சார்பாக கோரிக்கை வைப்போம். நம்ம அரசியல்வாதி நம்ம நெருங்க வேணாம். நம்ம சமூக நல சார்பாக திருமக்கள் சார்பாக கோரிக்கை வைப்போம். நீங்கள் ரோட்டரி கிளப் சார்பாக இந்த கல் போகிறது கொஞ்சம் ஏற்படும். கண்டிப்பாக.